இங்கே ஒரு இளவரசனுக்கு கல்யாணம் ஆகுது. ஆனால் கல்யாணம் முடிஞ்சது இளவரசன் கையில் இருக்கிற ரத்தத்தையும் பொண்ணு கையில் இருக்கிற ரத்தத்தையும் சாஸ்திரம்னு சொல்லி சேர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணை ரொமான்டிக்காக இளவரசன் தூக்கிட்டு வரது மாதிரி தூக்கிட்டு வந்து சடனாக பக்கத்தில் இருக்க குழியிலேயே போட்டுடுறான். பார்த்தா அந்த குழியில தான் ஒரு மோசமான டிராகன் இருக்கு. அது இந்த பொண்ணை கொல்றதுக்காக துரத்துது. இவ்வளோ அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அப்படி தப்பிக்க ட்ரை பண்ணும் போது தான் அந்த பாறையில் வரைஞ்சி வச்சிருக்கிற பொண்ணுங்களோட பேர்களை பார்க்குறா. அப்போதான் தெரிய வருது ரொம்ப வருஷமா இதே மாதிரி நிறைய பொண்ணுங்களை இந்த குழியில போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குகையில் இருக்கிற டிராகனை கொல்றதுக்காக ஒரு ராஜா வந்திருப்பாரு. இந்த டிராகனோட குட்டிங்களா கொன்னுடுறாங்க. அதுல கோவமான இந்த டிராகன் ராஜா கூட வந்த எல்லாருமே கொன்னுடுது. ஆனா ராஜா மட்டும் கொல்லாம விடுது. எதுக்காகன்னா உங்க ராஜ குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்களை ஒவ்வொரு ஜெனரேஷனையும் எனக்கு காவு கொடுக்கணும்னு சொல்லுது. அப்போதான் என்னோட வழி உங்களுக்கு புரியும்னு சொல்லி அந்த ராஜாவை வான் பண்ணி அனுப்பிடுது. ஸோ அதுக்காகவே ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் அப்பாவி பொண்ணுங்களை இளவரசியாக்கி அவங்களை இந்த டிராகனுக்கு காவு கொடுக்குறாங்க. இது தெரிஞ்சது இவன் அந்த ராஜ குடும்பம் டிராகனை சீட் பண்ற விஷயத்த டிராகன் கிட்டே சொல்லி புரிய வைக்கிறான். அதுல கோவமான டிராகன் அரண்மனைக்கே வந்து அந்த ராஜ குடும்பத்தை அழைச்சிடுது.